ஹாய் வணக்கம், நான் கேசிபி. எதிர்வரக்கூடிய செப்டம்பர் 21ஆம் தேதி நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா 8வது ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருக்கிறது. முக்கியமான ஒரு தேர்தல். நாட்டை பொறுத்த வரைக்கும் மிக மோசமான லைன் வரிசைகள்லாம் தாண்டி நாடு சுமூகமாக இருக்கிறத நீங்கள் சந்தோஷமாக இயங்கி கொண்டிருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே சந்தோஷம் தொடர வேண்டுமாக இருந்தால் நாங்கள் எதிர்வரக்கூடிய 21ஆம் தேதி நிச்சயமாக எங்களுடைய பொன்னான வாக்குகளை சரியான ஒருவரை தெரிவு செய்து வாக்களிக்க வேண்டும். அரசியல் தலைவர்களை நாங்கள் அங்கங்கே கிடைக்கக்கூடிய நேரத்தில் சந்தித்து ஒரு குட்டி சாட்டர்னு போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நான் சந்திக்க போகிறவர் கண்டி மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வாங்க, அவர் காஃபி குடிச்சிட்டு இருக்காரு. அந்த கேப்பில் ஒரு குட்டி சாட்டர்னு போட்டுருவோம். வணக்கம் அண்ணே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். கேசிபி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். காஃபி குடிச்சிட்டு இருக்கீங்க, பேப்பர் வாசிக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு டீ குடிக்கிற கேப்பில் ஒரு சில கேள்வி கேட்கலாம்னு யோசிக்கிறேன். ஷுவர். உங்கள் டைம் இருக்குமா? ரொம்ப சிம்பிளாக மக்களாக உட்காந்து காஃபியெல்லாம் குடிச்சிட்டு இருக்கீங்க. அது எந்த வளமையான பழக்கம். என்ன பேப்பரில் இன்னைக்கு நீங்கள் தான் ஹைலைட்டாக இருக்கீங்க? இல்லை, வளமையாக நாய் தான் மனிதனை கடிக்கும். இந்த சிங்கள பத்திரிகையில் ஒரு நியூஸ் இருக்குது, வேலுகையாத்த திகா கால அரசியலுக்காக தங்களுடைய சொந்த நலனுக்காக இந்த நபர்கள் எவ்வாறெல்லாம் மாறுறாங்க. அந்த கதைக்கு அப்புறம் வருவோம். நாம் சாதாரணமாக பேசலாம். கண்டி மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இதனால் பார்த்தீங்கன்னா வேலுக்குமார் அவர்களை சந்திச்சிருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சேட் ஒரு கேஷுவலான ஒரு சேட். இன்றைக்கி எதிர்வரக்கூடிய 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருக்கிறது. 9வது ஜனாதிபதியை தேர்வு செய்யக்கூடிய நிறைவேற்று அதிகாரம் கொண்ட 9வது ஜனாதிபதியை தெரிவு செய்யக்கூடிய 8வது ஜனாதிபதி தேர்தல் நடைபெறதுக்கு இந்த முறை கொஞ்சம் முக்கியமாக பரபரப்பாக இருக்கும். இந்த வேட்பாளர்கள் மத்தியில் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? போட்டி நான் நினைக்கல. அப்படி இல்லை, இன்னும் ஒரு 10 நாட்கள் ஆகிற போது முடிவு தெரிஞ்சிருந்தீங்களா? முடிவில் அந்த உசைன் போல்ட் ஓடுற மாதிரி தான், அதுதானே. அவே முடிவு தெரிந்துடும். தற்போதைய ஜனாதிபதி தான் இந்த நாட்டினுடைய அடுத்த ஜனாதிபதியும் ரணில் தான்ன்றது தெரிஞ்சிடும். தேங்க்யூ. முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியிலிருந்து இந்த பக்கம் வருகிறார்கள், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுலிருந்தும் வருகிறார்கள், தமிழ் ஜனவளவையிலிருந்தும் வருகிறார்கள், தமிழ் முற்போக்கு கூட்டணியிலிருந்து நீங்கள் ரணிலுக்குத்தான் ஆதரவு வழங்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு, இல்லைன்னா சஜித்துக்கு தலைமைத்துவம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக சஜித்திடம் ஒரு தலைமைத்துவம் இருக்குது. ஆனால் அந்த தலைமைத்துவம் இந்த சூழ்நிலையிலே, இந்த காலகட்டத்திலே எங்களுடைய நாட்டை கட்டி காப்பதற்கோ அல்லது நாட்டை அபிவிருத்தி நிலைக்கு கொண்டு செல்வதற்கோ அந்த தலைமைத்துவத்தால் முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு கிடையாது. அவை அது மீண்டும் ஒரு கோட்டா பாட்டுவாக அமைவதற்குரிய சூழ்நிலையே அதிகமாக இருப்பதை நாங்கள் உணர்கின்றோம். அவை அதால் துணிச்சலாக நாட்டுக்காக, நாட்டின் மக்களுக்காக, எங்களுடைய சொந்த நலனுக்காக நாங்கள் இந்த நாட்டின் பிரஜை, அவை மக்கள் பிரதிநிதி என்பதற்கு அப்பால் நாட்டினுடைய பிரஜையாகவும் இந்த நாட்டுக்கான சரியான தலைவரை நாங்கள் சுட்டி காட்ட வேண்டி இருக்கின்றது. அந்த தலைவரை எடுப்பதற்காக நாங்கள் உழைக்க வேண்டி இருக்கின்றது, பாடுபட வேண்டி இருக்கின்றது, அவருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டி இருக்கின்றது, அவரை வெற்றி வரை கொண்டு சென்று சேர்க்க வேண்டி இருக்கின்றது. அதனை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். சஜித், ரணில் 2 பேரையும் ஒப்பீட்டளவில் பார்க்கும்போது நீங்கள் இப்போ ரணிலை தெரிவு செய்திருக்கிறீர்கள். உங்களுடைய கட்சி ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சியிலிருந்து நீங்கள் வந்திருக்கிறீங்க. ரணிலை எப்படி நீங்கள் இவர் தான் சரி, என்ன மாதிரியான திட்டங்கள், இல்லைன்னா உங்களுடைய கோரிக்கைகள்னா பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏராளமான ரெண்டு காரணங்களை சொல்லலாம். இந்த நாடு 2015ஆம் ஆண்டிலே மகிந்த ஆட்சியிலிருந்து நல்லாட்சிக்கு மாறுகின்ற போதும் நாடு ஒரு வீழ்ச்சி கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அவை மீண்டும் அந்த நாட்டை செழிப்பான நிலைக்கு கட்டியெழுப்பக்கூடிய ஒரு தலைமைத்துவம் பிரதமர் என்ற பொறுப்பிலிருந்து ரணிலால் வழங்கக்கூடியதாக இருந்தது. மீண்டும் 2020க்கு பிறகு இந்த நாட்டை சிங்கப்பூராக்க போகின்றோம், இந்த நாட்டை மலேசியாவாக்க போகின்றோம். மாத்தீர் மோமடும் லீக்வானியும் ஒன்றாக சேர்ந்து ஒரு உருவமாக கோட்டா இருக்கின்றார் என்றெல்லாம் சொல்லி ஒரு தலைவரை கொண்டு இந்த நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளி என்னையும் உங்களையும் பார்த்து கொண்டிருக்கின்ற இவர்களையும்
மக்களையும் வீதிகளிலே கேஸ் டங்கியோடு, வீதிகளிலே மோட்டார் சைக்கிளோடு, வீதிகளிலே அந்த பெட்ரோல்களை வாங்குவதற்கான கேன்களோடு, மருந்துகளை வாங்குவதற்கு கியூ வரிசைகளிலே எங்களை நிற்க வைத்து, எங்களினுடைய வயது வந்தவர்கள் அந்த கியூ வரிசையிலேயே மயங்கி விழுந்தது, மரணமடைந்தது என சொல்ல முடியாத ஒரு மோசமான நிலைக்கு இந்த நாட்டை தள்ளிய பிறகு இந்த நாடு இனி சரிவருமா என்ற நம்பிக்கையை முழுமொத்தமாக பல பேர் இழந்து, இருந்த தொழிலையும் விட்டு இந்த நாட்டை விட்டு வெளிநாடொன்றுக்கு ஓடிவிட்டால் போதும் என்ற நிலைமை உருவாகி இருக்கின்ற போது தன்னம்பிக்கையோடு நாட்டை பொறுப்பேற்று இந்த நாட்டை இன்று சுமூகமாக வாழக்கூடிய சூழ்நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்ற அந்த செயற்பாட்டை விட வேறு ஏதேனும் ஒரு ஆதாரமோ நம்பிக்கையோ தேவையா? ரணில் தான் சரி என்பது சொல்வதற்கு. ரணில் அவர்கள் இப்போ சொல்லுவாங்க இல்லையா, வளமையாக வலது கை செய்கிறது வந்து இடது கைக்கு தெரியக்கூடாது. அவர்கள் செஞ்ச காரியம் இப்போ நாங்கள் வரிசையில் நின்றோம், அதை இல்லாமக்கியிருக்காரு. அதை ஞாபகப்படுத்துறதுக்காகவா இந்த சிலிண்டரை சின்னத்தை தெரிவு செஞ்சார்? நிச்சயமாக நான் நினைக்கிறேன் அந்த நோக்கத்தில் தெரிவு செய்திருந்தால் மிகவும் நல்லது என நினைக்கிறேன். ஏன்னா அதை ஒவ்வொருவரும் ஞாபகப்படுத்த வேண்டும். அது வந்து ஒரு சாதாரண நிலைமை அல்ல. எங்களினுடைய பிள்ளைகளுக்கு பாடசாலை செல்வதற்கு இல்லை, தொழில் செய்பவர்களுக்கு செல்வதற்கு போக்குவரத்து வசதிகள் இல்லை, வீடிலே அடுப்பெரியவில்லை, மாடி வீடுகளில் இருந்தவர்கள் மின்சாரம் இல்லாமல் வந்து காற்றுக்காக வந்து வீதிகளிலே இறங்கி குவிந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமை, தேவையான மருந்துகள் இல்லை, சத்திர சிகிச்சைக்கான ஊசிகள் இல்லை. அவை இது ஒரு நாடாகவே இல்லை. நாட்டினது சட்ட ஒழுங்கை சிலர் கையிலே எடுத்துக்கொண்டு நாங்கள் ரூபவாயினி தலங்களை கைப்பற்றுவோம், நாங்கள் பிரதமரினுடைய வாசஸ்தலத்தை கைப்பற்றுவோம், ஏன் இந்த பாராளுமன்றத்தையே நாங்கள் வந்து கைப்பற்றுவோம் என்றெல்லாம் நாட்டின் சட்ட ஒழுங்கை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு அச்சுறுத்தலை இந்த நாட்டுக்கு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலிலே அந்த நிலையை முறியடித்தவர் இதுதான் நாடிருந்த நிலை அப்படிங்கிறத திரும்ப ஞாபகப்படுத்துறதுக்கான கேஸ் சிலிண்டரை சின்னமாக கொண்டிருப்பது மிக மிக சரியானதுன்னு நான் நினைக்கிறேன். அவை அதை பார்த்த பிறகும் கூட அந்த தங்களுடைய கடந்த காலத்தை வந்து மீள ஞாபகப்படுத்தாமல் நான் இந்த கட்சியை சேர்ந்தவர், நான் இந்த கட்சியினுடைய அங்கத்தவர், ஆவே நான் இந்த கட்சியிலே இருந்து வெளியே வரமாட்டேன் என்றெல்லாம் அந்த கடந்த காலத்தை போல இதெல்லாம் பச்சை கூட்டம், இதெல்லாம் நீல கூட்டம், இதெல்லாம் சிவப்பு கூட்டம் என்ற வகையிலே கொள்கைகளையும் நிலைப்பாட்டையும் இருக்கின்ற வேலை திட்டங்களையும் எல்லாம் பார்க்காமல் கட்சி என்பதை மாற்றும் வாக்களிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்குள் இன்னும் சில கூட்டங்கள் இருக்குமாக இருந்தால் மீண்டும் ஒரு 6 மாதத்திலே நாங்கள் பழைய அந்த போலின் யுகத்திற்கு போகலாம், கோட்டா பார்ட் 2 யுகத்திற்கு போகலாம். மீண்டும் நாங்கள் வந்து பாஸ்போர்ட் எடுப்பதற்கு கியூ வரிசையிலே வந்து இருக்கலாம். அதன் பிறகு மீண்டும் தவறு செய்து விட்டோம் என்று தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக்கொள்ளலாம். ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட புதிய வாக்காளர்கள் நீங்கள் சொன்னது மாதிரி மீண்டும் அந்த யுகத்துக்கு நாங்கள் போகாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் புதிய வாக்காளர்கள் 1 லட்சம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா புதிய வாக்காளர்கள் ஏராளமாக உள்வாங்கப்படுகிறார்கள். 17 லட்சம் மக்கள் இந்த முறை வந்து வாக்களிப்பு வந்து தகுதி பெற்றிருக்கார்கள். புதியவர்கள், இளைஞர்கள், அதே மாதிரி இந்த மரபு ரீதியாக வாக்கு கொடுக்குறவங்க இருக்காங்கல்ல, இந்த எங்கள் தாத்தாவும் இவங்களுக்கு தான் கொடுத்தாரு, அப்பாவும் இவங்களுக்கு தான் கொடுத்தாருன்னு சொல்லி, இவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன? புதிய வாக்காளர்கள் இருக்கிறார்கள். புதிய வாக்காளர்களை பொறுத்தவரையிலே நான் நினைக்கிறேன் அவர்கள் ஸ்மார்ட் வாக்காளர்கள், தங்களுடைய கைகளிலே ஸ்மார்ட் போனை வைத்திருக்கின்றார்கள். அவை ஸ்மார்ட் வாக்காளர்கள் இந்த நாட்டினுடைய ஸ்மார்ட் தலைவர் ரணிலை தெரிவு செய்வது வந்து நிச்சயமானது. அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் சொன்னது போல இந்த வந்து பாரம்பரியமாக வந்து இந்த கட்சியில் நான் இருக்கின்றேன், இந்த கட்சியிலேதான் எங்களினுடைய காலாகாலமாக வாக்களித்தார்கள் என்று வாக்களிப்பார்களாக இருந்தால் ஒருபோதும் இந்த நாட்டுக்கு விமோசனமும் கிடையாது, ஒருபோதும் இந்த நாட்டை சிங்கப்பூராக மலேசியாக பார்க்கவும் முடியாது. 17 மில்லியன் வாக்காளர்கள், அதே மாதிரி 1 மில்லியன் புதிய வாக்காளர்கள் உருவாக்கப்பட இருக்காங்க. அண்ணன், இது நேற்று வாங்கின கடியா? நிச்சயமாக அந்த கடி தான். அந்த கடி தான். உண்மையாகவே கடிச்சிட்டாரா? பார்க்க புரியும்னு நினைக்கிறேன். அது நடுவிரல கடிச்சிருக்காரு. என்ன அவர்கிட்ட நீங்கள் எதுவும் கராட்டி குங்ஃபு எதுவும் படிச்சிருக்கீங்களா? நீங்கள் ஒரு
ஒரு இரும்பு புடி ஒன்று பிடிச்சிருந்தீங்க. என்னுடைய பாடசாலை கால நண்பர்களை கேட்டால், என்னுடைய பல்கலைக்கழக கால நண்பர்களை கேட்டால் வந்து நான் யார் என்பதை தெரிந்து கொள்ளலாம். நான் நினைக்கிறேன் ஆழம் அறியாமல் காலை விட்டாரு. இது பொதுமக்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சிறுவர்களாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும், நேற்று இலங்கையை பொறுத்த வரைக்கும் நேற்று நள்ளிரவு பேசப்பட்ட விஷயம், நேற்று இரவு வந்து பேசப்பட்ட விஷயம் இதுவாக தான் இருக்கிறது. ஆனால் ஒரு கசப்பாக இருந்தது. இந்த பொதுமக்கள் சொல்கிறாங்க, இப்படி இருக்கக்கூடிய அரசு தலைவர்கள் இது ஒரு கசப்பான சம்பவத்தை இது வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுடைய கருத்து தான் என்ன இந்த சம்பவம்? நிச்சயமாக என்னை பொறுத்தவரையிலும் மிகுந்த மன வருத்தம் அடைகிறேன். நான் கடந்த 2013 ஏறக்குறைய இந்த 2024 வரை ஏறக்குறைய 11 ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கையில் இருக்கக்கூடிய சகல சேனல்களிலும் சகல ஒளிபரப்புகளிலும் பாராளுமன்றத்துக்குள்ளும் வெளியேயும் விவாதங்களிலும் நான் வந்து கலந்து கொண்டிருக்கின்றேன். அங்கே ஜனநாயக ரீதியாக மற்றவர்களினுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளவும் கருத்தால் மோதி நியாயப்படுத்தவும் நான் வந்து பழக்கப்பட்டிருக்கின்றேன். நான் அரசியல் என்பதை பார்க்கின்றேன் வந்து அது எங்களினுடைய ஒரு கொள்கை, எங்களினுடைய கொள்கை சார்ந்த ஒரு செயற்பாடாக நான் வந்து பார்க்கின்றேன். அவை எந்த கொள்கையில் நின்று என்ற கருத்துக்களை சொல்லுகின்றேன். உங்களுடைய கொள்கையிலிருந்து நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுகின்றீர்கள். அவை அதனை உள்வாங்குவதற்கும் அதற்கான மாற்று கருத்துக்களை முன்வைப்பதற்குமான பக்குவம் எனக்கு இருக்கின்றது, அந்த கல்வி அறிவு எனக்கு இருக்கின்றது, அந்த ஆளுமை எனக்கு வந்து இருக்கின்றது. ஆனாலும் வந்து ஜனநாயக ரீதியாக கருத்துக்களை வந்து சொல்வதற்கான பக்குவமோ அல்லது அதற்குரிய அந்த அறிவோ அந்த அனுபவமோ இல்லாமல் தேர்தல் காலம் வந்தவுடன் ஹீரோவாகி விடலாம் என விவாதங்களுக்கு வந்து அந்த விவாதங்களிலே வந்து இந்த அராஜகமாக வந்து செயற்பட்டு எங்களுடைய அந்த ஆளுமையை அடக்க முடியும் என நினைத்தால் அது வந்து வெறும் வேடிக்கையான விஷயம் என்பதனை நேற்றைய நிகழ்வு வந்து சுட்டி காட்டியிருக்கின்றது. ஆனாலும் கூட வந்து நியாயத்தின் பக்கம் நின்று அந்த நியாயத்தை உறுதிப்படுத்துவதற்காக அதிலே நானும் ஒரு தரப்பாக இருந்தமை வந்து அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையை இட்டு என்னுள் ஒரு மனவலி இருக்கின்றது. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பிழையான உதாரணமாக ஆயிடக்கூடாது. ஏன்னா அரசு தலைவர்கள் பெரும் தலைவர்கள் எல்லாத்தையும் பார்த்து வளரக்கூடிய ஒரு சமூகம் இங்கே இளைய சமூகம் வந்து இருக்கிறது. அது ஆனால் கேசிபி ஒன்றை தெரிஞ்சுக்கிறவன் என்னென்னா, இங்கே ஓட்டுக்காக வாக்குக்காக தங்களுடைய சாதகத்துக்காக எதையும் செய்கின்றவர்களே இன்று பல பேர் இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளாக இருக்கின்றார்கள். நீ இன்றொரு பதிவை பார்த்தேன் இந்த ஃபேஸ்புக்கில். எனக்கு பக்கத்தில் இருந்தாங்க வந்து என்பிபியினுடைய ஒரு சரோஜா இருந்தாங்க. அவர் பேசிய கருத்துக்கள் சில தொடர்பாக வந்து உண்மையிலேயே எனக்கு வந்து அவருடைய செயற்பாடு தொடர்பாக ஒரு அவர் பற்றிய ஒரு பிம்பம் ஒன்று எனக்கு வந்து இருந்தது. நேற்று இந்த நிகழ்வின் பிறகு அனுரகுமாரவும் என்னோடு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு பேசினார். அவர் என்னுடைய நல்ல நண்பர். என்னோடு பல கருத்துக்களை எப்போதுமே பாராளுமன்றத்திலும் வெளியிலும் வந்து பரிமாற்றிக் கொள்ளுகின்றவர். அவரும் என்னைக்கிடம் சுகம் விசாரித்தார். ஆனால் இன்று முகப்புத்தகத்திலே அவருடைய பதிவை நான் பார்த்தேன். எனக்கு நிச்சயமாக தெரியும் வேலுக்குமார் யார், அவருடைய பின்னணி என்ன என்பது சரோஜாவுக்கு தெரியாது. ஆனால் அவர் நேற்றைய பாவித்த அதே பார்குமார் என்ற அதே அந்த வசனங்களை பயன்படுத்தி அந்த நிகழ்விலே வந்து தான் ஒரு நேரடி சாட்சி என்றும் அந்த நேரடி சாட்சியாக இருந்து இதை சொல்லுகின்றேன் என்றும் 2 பேருமே மோசமானவர்கள் என்றும் 2 பேரும் இத்தகைய வியாபாரம் செய்கின்றவர்கள் என்றும் ஆகவே மக்கள் இதை புரிந்து கொண்டு எங்களுக்கு வாக்களிங்கள் என்று சொல்லியிருக்கின்றார். அந்த செய்தியிலிருந்து அவர் எவ்வளவு ஒரு சந்தர்ப்பவாதி என்பதும் எவ்வளவு எந்த நிலைக்கு தள்ளப்பட்டாலும் கூட வாக்கை பெற்றுவிட்டால் மற்றும் போதும், இதை சாதகமாக பயன்படுத்திவிட்டால் போதும் என்ற அந்த பதிவு வந்து ஒரு இந்த நடந்ததை விட மிக மோசமான
ஒரு முன்னுதாரணமாக பார்க்கின்றேன். அதனை இட்டு நான் மனவேதனை அடைகின்றேன். அவர் உண்மையான ஐவிட்னஸாக இருந்தால் அங்கே நடைபெற்றதை அவருடைய அந்த பதிவை திருத்தி மீள பதிவிட வேண்டும். இல்லாவிட்டால் கலாச்சார ரீதியாக நீங்கள் சொன்னது போல அந்த என்ன இலங்கையில் எல்லா கட்சிகளிலும் இருக்கின்ற வாக்கை பெறுவதற்கு எது வேண்டுமானாலும் செய்வோம், எது வேண்டுமானாலும் சொல்லுவோம், எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்வோம் என்பதற்கு அவர் ஒன்றும் மாற்று பேர்வழி கிடையாது என்பதை தான் நான் இந்த இடத்திலே சொல்ல. ஆனால் அந்த ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்ட மாதிரி நேற்று அக்காவுக்கு கொஞ்சம் கொண்டாட்டமாக இருந்திருக்கும். நிச்சயமாக அந்த கொண்டாட்டத்தை இரட்டிப்பாக்கிக் கொள்வதற்கு தான் அந்த பதிவையும் செய்திருக்கிறார். அவருக்கு தெரியாது வேலுக்குமாரினுடைய பின்னணி என்ன. நான் கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய பட்டதாரி, ஒரு ஆசிரியர். அதனை தொடர்ந்து ஏறக்குறைய நான் 20 ஆண்டு காலத்திற்கு மேலதிகமாக இலங்கையிலே இருந்த ஒரு நம்பர் 1 அக்கவுண்டிங் ஆசிரியர். 25,000க்கு மேற்பட்ட அதிக மாணவர்களை நான் வழிநடத்தி இருக்கின்றேன். அதில் 15,000க்கு மேற்பட்டவர்கள் இன்றைக்கு ப்ரொஃபஷனல்ஸாக எஜுகேஷனில் உலகமெங்கும் மிக தரமான இடங்களிலே இருந்து கொண்டிருக்கிறாங்க. ரைட். அவை யாரோ ஒருவர் ஒரு சொல்லை சொல்லுகின்ற போது அதை சேர்த்து சொல்லி துச்சமாக இவர்களும் வாக்கு சேர்க்கலாம் என நினைக்கின்றார்கள் என்றால் என்பிபியை நினைக்கும் போதும் கவலையாக இருக்கிறது. நீங்களே இப்போ சொன்னீங்க, இந்த நேற்றைய நாள் இருக்கக்கூடிய பிரச்சனையில் இந்த டீல் என்ற ஒரு வசனம் பேசப்பட்டது, பார் லைசன்ஸ் விஷயம் பேசப்பட்டது. உங்களுக்கும் கிட்டத்தட்ட யாழ்ப்பாணம் போன்ற ஒரு சில இடங்களில் உங்களுக்கு இந்த பார் லைசன்ஸ் இருக்குது, இந்த மாதிரியான பதிவுகள் நேற்றைய நாள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. நீங்கள் அதுக்கு முன்வைக்கக்கூடிய கருத்து என்ன? நான் நிச்சயமாக இந்த டீல் என்ன டீல்? நிச்சயமாக ஒரு விடயத்தை நான் இதன் ஆரம்பத்திலிருந்தே சொன்னேன். அதாவது ஆதாரபூர்வமாக என் மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டை நிரூபிப்பார்களாக இருந்தால் நான் உடனடியாக இந்த பாராளுமன்ற உறுப்புரிமையில் மட்டுமல்ல, இந்த அரசியலிலிருந்து கூட நான் ஒதுங்கிக் கொள்வதற்கு தயாராக இருக்கின்றேன். அவ்வாறு இல்லாது அடியும் இல்லாமல் முடியும் இல்லாமல் ஒரு கட்டுக்கதையை அவிழ்த்துவிட்டு அதனை வைத்து வேலுக்குமாரை நாங்கள் முடக்கிவிடலாம், ஒடுக்கிவிடலாம், பின்னால் தள்ளிவிடலாம் என்று நினைப்பார்களாக இருந்தால் அதனை பார்த்து பயந்து ஒதுங்குவதற்கு வேலுக்குமார் ஒன்றும் கோலை அல்ல. வேலுக்குமாருக்கு துணிச்சல் இருக்கின்றது சவால்களுக்கு முகம் கொடுப்பதற்கு. அவே வரலாம், ஆதாரத்தை கொண்டு வரலாம், நிரூபிக்கலாம். நான் அதனையே மாற்றி சொல்ல முடியும். ரைட். நான் அதனையே மாற்றி கை நீட்ட முடியும். ரைட். ஆகவே தான் நேற்றைய நாள் நான் கேட்டேன், 2015 தேசிய பட்டியலிலே எங்களுக்கு தர வேண்டிய அந்த தேசிய பட்டியல் கிடைக்கப்பெறவில்லை. 2020 தேசிய பட்டியல் கிடைக்கப்பெறவில்லை. அவை அந்த தேசிய பட்டியலுக்கு என்ன நடந்தது? ரைட். என்ன நடந்தது? அவை தேசிய பட்டியலிலே டீல் நடந்ததா? அவை வேலுக்குமார் பார் எடுத்து விட்டார் என்று சொன்னவுடன் அதனை உண்மை என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என எண்ணுபவர்கள் தேசிய பட்டியலிலே டீல் நடந்து விட்டது என்று சொன்னவுடனும் உண்மை என்று ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். டீல் என்று சொல்லும்போது மக்கள் கொஞ்சம் பீதியில் தான் இருக்கிறார்கள், என்னென்ன டீல்லாம் நடக்குன்னு சொல்லி. இந்த டீல்களை தாண்டி மக்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இந்த ஈஸ்டர் தாக்குதல் நடந்து இன்னைக்கு வரைக்கும் அதற்கான ஒரு தீர்வு வரவில்லை. எதிர்வரக்கூடிய தேர்தலில் வரக்கூடிய தலைவர்கள் அதற்கான தீர்வுகளை தருவார்களா? இல்லை, அதற்கு முதல் நியாயம் தருவார்களா? அதற்கு முதல் கேசிபி நான் ஒன்றை சொல்ல வேண்டும். இந்த டீல் என்று சொன்னீர்கள். நான் சொன்னேன், இந்த நாட்டுக்கு அடுத்த 5 ஆண்டு காலம் தலைவராக ரணில் அவர்கள் தான் இருக்க வேண்டும். அதற்கு நல்ல நிதர்சனம் தலதா அத்துக்கோரல் அவர்கள் ஒரு சீனிய ஒரு சிரேஷ்ட பாராளுமன்ற உறுப்பினர், எங்களுடைய ஐக்கிய மக்கள் சக்தியிலே இருந்த ஒரு சிரேஷ்ட உறுப்பினர். அவர் இன்று பாராளுமன்றத்திலே மிக தெளிவாக சொல்கிறார், இந்த நாட்டை கோட்டா பாட்டுக்கு கொண்டு செல்ல இடமளிக்க முடியாது, அவை எனக்கு பதவி தேவையில்லை, நான் போகிறேன். ரைட். நான் அவருக்கு போய் என்னுடைய அந்த ஆதரவை கொடுக்க போகிறேன். ரைட். அவருக்கு ஓரிரு தினங்களுக்கு முன்னே
வந்து இந்த நாடு போக வேண்டிய பாதை எது என்பதனை ஒரு பின்வரிசை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து நான் எடுத்திருக்கின்றேன் என்றால் என்ற அறிவும் அந்த தெரிவும் சரியானது என்பது உறுதியாகின்றது. இந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக சொல்லுகின்ற போது இந்த நாட்டிலே எந்த ஒரு சமூகத்துக்கும் இந்த அவர்களுக்கு நடந்த அசாதாரணங்கள் அநீதிகள் தொடர்பாக நியாயம் ஒருபோதும் இந்த நாட்டிலே கிட்டியதாக இல்லை. அது 1983ஆம் ஆண்டின் இனக்கலவரம், அந்த கருப்பு ஜூலையாக இருக்கலாம். அதற்கு பிறகு 2010ஆம் ஆண்டிலே முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட வடக்கு கிழக்கு சார்ந்த அந்த யுத்த நிலைமையாக இருக்கலாம். 2018ஆம் ஆண்டினுடைய நீங்கள் சொல்லுகின்ற ஈஸ்டர் அந்த தாக்குதலாக இருக்கலாம். எல்லாமே நிலுவையாக தான் இருக்கின்றது. அவை நிச்சயமாக இலங்கையிலே இனங்களிடையிலான முரண்பாடு, இனங்களுக்கிடையிலான சந்தேகம், இனங்களுக்கிடையிலான ஒற்றுமை கட்டி எழுப்பப்பட வேண்டுமாக இருந்தால், அந்த முரண்பாடு இல்லாமல் போய், சந்தேகம் இல்லாமல் போய், ஒற்றுமை கட்டி எழுப்பப்பட வேண்டுமாக இருந்தால் இந்த எல்லாவற்றுக்கும் நீதி நியாயம் கிட்டப்பட வேண்டும். அது மட்டுமல்லாது இந்த கோவிட்டிலே ஜனாசாக்கள் எரிக்கப்பட்டது. அந்த ஜனாசாக்கள் எரிக்கப்பட்டதற்கும் நீதி நியாயமானது பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். அதனை அரசாங்கங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தான் செய்த தவறுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவை அதன் போது மட்டும்தான் இந்த நாட்டிலே ஒரு ஒற்றுமையை கட்டியெழுப்பலாம், பொருளாதாரத்தை கட்டியெழுப்பலாம், எல்லோரும் கனவு காணுகின்ற அந்த வளர்ச்சியடைந்த நாடு என்ற நிலைமையை நோக்கி நாங்கள் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 80ஆம் ஆண்டுகளில் வந்திருக்கக்கூடிய அந்த கருப்பு ஜூலைக்கு தீர்வு வரவில்லை, வடகிழக்கில் இருக்கிற யுத்தத்துக்கு தீர்வு வரவில்லை, ஈஸ்டர் தாக்குதலுக்கும் தீர்வு வராது அப்படின்றத சொல்கிறீங்களா? இதுவரை வரவில்லை. வரலாம். நான் கேட்ட கேள்வி வரக்கூடிய ஜனாதிபதி, நீங்கள் சப்போர்ட் பண்ணக்கூடிய ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் அதற்கு சரியான நியாயம், பாதிக்கப்பட்டவர்களுக்கு இப்போ நியாயம்தான் தேவை, அது கிடைக்குமா? நிச்சயமாக நான் நினைக்கின்றேன் இந்த நாட்டினுடைய தலைவர்கள் அனைவரும் தற்போது புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த அநீதிகளுக்கான நியாயம் கிட்டாத வரையிலே இந்த நாட்டை ஒரு செழிப்பான நிலைக்கு கட்டியெழுப்ப முடியாது என்பது. அதனை நன்கு உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவராக நான் ரணில் அவர்களை பார்க்கின்றேன். ஜனநாயக ரீதியாக மிக உறுதியான நாட்டில் சட்ட ஆளுமை, சட்ட ஒழுங்கு நாட்டிலே சரிவர நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதிலே நாட்டினுடைய யாப்புக்கமைய இந்த நாட்டினுடைய செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கின்ற ஒரு தலைவராக இருக்கின்றார். அவை அந்த வகையிலே இந்த விடயங்கள் தொடர்பாக அவருடைய கவனம் செலுத்தப்படும். அதுக்கான அந்த தீர்வுகளை நோக்கி நகரப்பட வேண்டும் என்பதை தாண்டி அவர் அதனை நகர்வதற்குரிய வழிவகைகளை மேற்கொள்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. ஏனால் கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா தேசிய கீதம் பாடப்படும் போது வெறுமனே சகோதர மொழியில் மட்டும் பாடப்பட்டது. இப்போது அவர் ஜனாதிபதி ஆனதுக்கு பிறகு தமிழ் மொழியிலும் பாடப்பட்டது. ஆகவே நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம் அது 2018ஆம் ஆண்டு ஈஸ்டர் தாக்குதலுக்கு ஒரு தீர்வு வரும், ஜனாசாக்கள் எரிக்கப்பட்ட தொடர்பில் அதற்கும் ஒரு தீர்வு வரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இன்னொரு பிரச்சனை இருக்கிறது, மலைய மக்களுக்கான இந்த 1700 ரூபாய் சம்பள பிரச்சனை. இப்போ இந்த பிரச்சனைக்கு தீர்வு வருமா? நிச்சயமாக தீர்வு வந்து விட்டது. இப்போ அதுக்கு சொல்லக்கூடிய 1350 ரூபாய் தான் சம்பளம், விசேட கொடுப்பனவு தான் 350 ரூபான்னு சொல்கிறாங்க. இப்போ அது என்ன மாதிரி சொல்கிறாங்க? இப்போ சொல்கிறாங்க இந்த டாலர் இருக்கு இல்லையா, இந்த டாலருடைய பண பரிமாற்ற வீதத்தின் அடிப்படையில் தான் அந்த 1300 ரூபாய் வழங்கப்படுவதை ஒழிய அது ஒரு ஊதியமாக அல்லன்ற மாதிரியான கதைகள் கூட இருக்கிறது. நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? 1700 ரூபாய் இல்லையென்றால் இந்த இதுக்கு தீர்வு வர்றதுக்கு முன்னாடி என்ன தேவை, நாட்டுடைய இந்த சராசரி மனிதர் வாழக்கூடிய வருமானம் இருக்கு இல்லையா, வருமானம் இந்த 1700 ரூபாவே போதாமல் இருக்கும்போது இதுக்கு தீர்வு வரும்போது எங்களுடைய தேவை 2000 போயிருமே. ஒன்றை சொல்ல வேண்டும், 1700 என்பது இன்று முடிவு செய்யப்பட்ட ஒரு இலக்கமாக மாறியிருக்கின்றது. வருகின்ற 3ஆம் திகதி ஆகின்ற போது அதற்கான அந்த எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய காலம் முடிவடையுது. ஆகவே அது வர்த்தமானியிலே பிரசுரிக்கப்படும். நீங்கள் சொன்னது உண்மை. அதிலே 1350 என்பது அடிப்படை சம்பளம். அவை 1000 இருந்தது, 1350 ஆகின்றது. ஏறக்குறைய 35% சம்பள அதிகரிப்பு. ரைட், 1/3 பங்கு அதிகரிப்பு. அவை 1000 ரூபாய் எடுத்த ஒருவருடைய சம்பளத்திலே 350 ரூபாய் என்பது மிகப்பெரிய ஒரு அதிகரிப்பை கொண்டிருக்கின்றது. மிகுதி 350 அவர்களினுடைய தொழிலினுடைய செயற்திறனை வைத்து
அவர்களுடைய தொழிலினுடைய செயற்திறனை வைத்து அந்த செயற்திறனுக்கான காரணங்களை வைத்து பெற்றுக் கொடுக்கப்படுகின்ற கொடுப்பனவாக இருக்கின்றது. சில வேளைகளில் சிலருக்கு அதிலே ஒரு தொகை வந்து குறையலாம், சிலர் அந்த முழு தொகையையும் பெறலாம். ஏனென்றால் அவர்களுடைய செயற்திறனுக்காக வந்து வழங்கப்படுவதாக இருக்கின்றது. அவை அதிலே ஒரு 100 ரூபாய் அதிகரிப்பு ஏற்பட்டாலும் 450 வீத வந்து அதிகரிப்பை வந்து அவர்கள் பெறுகின்றார்கள். அவை இன்றைய நாட்டினது சூழ்நிலையிலே இந்த நிலைமையை அடைந்திருப்பதே ஒரு பெரிய ஒரு எண்ணப்பாடாக நாங்கள் வந்து கொள்ள முடியும். ஆனால் ஒரு தேர்தல் நடைபெறுகின்ற காலங்களிலே நீங்கள் சொன்னது போல கதை விடுவது இலகுவானது, செஞ்சு காட்டுறது கஷ்டம், செய்வது கடினமானது. எனக்கு தெரியும், நான் எதிர்க்கட்சியிலே இருந்து கடந்த 2 வருடம் ஆளும் தரப்பை கடுமையாக விமர்சித்திருக்கின்றேன். ஆளும் தரப்போடு கருத்தியல் ரீதியாக சண்டை போட்டிருக்கின்றேன். பல்வேறு இடங்களிலே முரண்பாடுகளை சந்தித்திருக்கின்றேன். இதெல்லாம் நாங்கள் செய்தது நீங்கள் அதிகரிப்பை கொடுங்க, அதிகரிப்பை பெற்றுக்கொடுங்க என்பதற்குரிய அழுத்தத்தை நாங்கள் வந்து கொடுத்திருக்கின்றோம். ஆனால் அதே எதிர்க்கட்சியில் இருந்த எங்களுடைய சகாக்கள் வந்து சம்பளத்தை அதிகரித்து கொடுத்து விட்டால் அந்த தொழிலாளர்களின் வாக்குகள் எல்லாம் அரசாங்க பக்கம் போயிடும், எங்களுக்கு வாக்கு கிடைக்காம போயிடும், எங்களுக்கு அரசியல் செய்ய முடியாமல் போயிடும், அவே சம்பள அதிகரிப்பு நடந்து விட்டால் நாங்கள் அவ்வளோதான் என்கின்ற எண்ணப்பாட்டிலே செயற்பட்டதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். எனக்கு அச்சுறுத்தல் விடுத்திருக்கின்றார்கள், சம்பளம் தொடர்பாக தேவையில்லாமல் பேசாதீங்க, ரைட், தேவையில்லாமல் பேசி எங்களுக்கு டேமேஜ் பண்ணாதீங்க என்றெல்லாம் வந்து எனக்கு அச்சுறுத்தல் விடுத்திருக்கக்கூடிய நிலைமை கூட வந்து சந்தர்ப்பங்கள் கூட இருந்திருக்கின்றது. வெறுமனே ஒரு கண் துடைப்புக்காக. இப்போ பாருங்கள், தொழிலாளர் நெருக்கடியில் இருக்காங்க, வருமானம் 60 வீதத்துக்கு உயர்ந்துருச்சு, 1000 வருமானம் நகருதில்லை. 2 வருட காலம் இலங்கையினுடைய பெருந்தோட்ட அமைச்சரை எதிர்க்கட்சியில் இருந்தவர்கள் போய் சந்தித்து அவர்கிட்ட சம்பள உயர்வு கேட்டாங்களா? இல்லை மாற்று வேலை திட்டம் ஏதாவது கேட்டாங்களா? தொழிலமைச்சரை சந்தித்து கேட்டாங்களா? இல்லை நிதி அமைச்சரை சந்தித்து கேட்டாங்களா? இல்லை பிரதமரை சந்தித்து கேட்டாங்களா? இல்லை ஜனாதிபதியை சந்தித்து கேட்டாங்களா? அது ஒன்றும் வேணாம், குறைஞ்சது கம்பெனிக்காரர்களையாவது போய் சந்தித்து நீங்கள் இந்த செய்வது அநியாயம், ஆவே நியாயமாக ஒரு தொகையை அதிகரித்து கொடுங்கன்னு கேட்டாங்களா? கேட்க மாட்டாங்க. ஏன்னா சம்பளம் உயர்ந்துட்டா இந்த அரசாங்கம் இருக்க நேரம் சம்பளத்தை அரசாங்கம் உயர்த்தி கொடுத்து விட்டது. அவை ரணில் தான் சம்பளத்தை உயர்த்தி கொடுத்தார், அவருக்கு வாக்குகள் எல்லாம் போயிடும், தங்களுக்கு அரசியல் செய்ய முடியாது என்ற ஒரு 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 அடிமட்ட அரசியல் எண்ணம் தான் வந்து இதுக்கு காரணம். எது எவ்வாறாயினும் ரணில் வெற்றி பெற்று விட்டார். 1800 வந்து இன்னும் ஒரு வாரத்திலே வந்து அது வர்த்தமானிக்கு வருகின்றது. செப்டம்பர் 10ஆம் தேதி ஆகின்ற போது எங்களது தொழிலாளர்களின் கைகளிலே 1700 படி அவர்களினுடைய அந்த ஊதியம் கிடைக்கப் பெறுகின்றது. அதிலே எதிர்க்கட்சியில் இருந்தாலும் கூட, இத்தனை நெருக்கடிகள் இருந்தாலும் கூட, முரண்பாடுகள் இருந்தாலும் கூட அதற்காக துணிச்சலாக குரல் கொடுத்தவன் என்ற வகையிலே நான் வந்து மகிழ்ச்சி அடைகின்றேன். நிச்சயமாக இந்த தேயிலை பிரச்சனைக்கு நிச்சயமாக அவருடைய சம்பள பிரச்சனைக்கு ஒரு முடிவு வர வேண்டும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமான பிரச்சனை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஒரு அரிசி மக்கள் வந்து சாப்பிட முடியாத 2 வேளையில் 1 வேளை சாப்பிடக்கூடிய ஒரு நிலையில் தான் தள்ளப்பட்டிருக்காங்க. இலங்கையினுடைய வருமான ரீதியில் பார்த்தீங்கன்னா 79வது இடத்துல தான் இலங்கை இருக்கிறது. கிட்டத்தட்ட $3540 சராசரி வருமானம். அதை வந்து மாதத்துக்கு பிரித்தா $295, கிட்டத்தட்ட $88,500 மாத வருமானம் தான் இலங்கையில் இருக்குது. இலங்கை வந்து இந்த வாகனங்களுடைய விலையை பார்த்தீங்கன்னா 20வது இடத்துல இருக்குது. சிங்கப்பூர் 1வது இடத்துல இருக்குது. அதனுடைய நாட்டினுடைய அமைப்பு கட்டமைப்பை வந்து நாங்கள் கருதலாம். இலங்கை காரையும் விட்டுருங்க, அரிசியினுடைய விலையை பார்த்தீங்கன்னா உலகளாவிய ரீதியில் 92வது இடத்துல இருக்குது. கிட்டத்தட்ட வெளிநாட்டவர்கள் கூட அதிகபட்சமாக நாட்டுக்கு உள்ளே வந்துட்டு இருக்காங்க. அது கூட சந்தோஷம். இந்த ஆட்சியில் $235 1 கிலோ அரிசியினுடைய விலை. இப்படி இருக்கும்போது விலைகள் குறைக்கப்படுமா? மக்கள் இருக்க மிகப்பெரிய கேள்வி. இல்லைன்றால் ரணிலுக்கு முன்பாக வைக்கக்கூடிய அந்த எதிரான கருத்து என்ன தெரியுமா? வெட்ட கூட்டிட்டாரு. அதுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன? ரணில் வாரப்போது இருந்த நிலைமை என்ன? ரணில் வாரப்போது பேசியது என்ன? விலை எவ்வளவுனாலும் சரியப்பா, கேஸை தந்தா போதும், விலை எவ்வளோனாலும் சரி மருந்தை தந்தா போதும், விலை எவ்வளோனாலும் சரி பெட்ரோல் டீசலை தந்தா சரி, நாங்கள் ஓடி உழைச்சிக்கிடுவோம், நாங்கள் ஓடி தேடிக்கிடுவோம் என்று சொல்லி திரிந்த காலம் இருந்துச்சு. ரைட். இன்று வந்து அன்று கேஸ் 6500க்கு அதிகமான விலையில் கொடுத்த கேஸை
இன்றைக்கு 4500க்கு கொடுக்குற போது வந்து அந்த விலை அதிகம்னு சொல்லுகின்ற நிலைக்கு மாறி இருக்குது. யார் இதை சொல்கிறது? ரணில் விக்ரமசிங்கையா கோட்டாபய கொண்டு வந்தார்? ரணில் விக்ரமசிங்கையா வந்து பொதுஜன பெரமுனையை கொண்டு வந்தார்? ரணில் விக்ரமசிங்கையா அவர்களுக்கு 3/2 அளவு பெரும்பான்மையை கொடுத்தாரு? ரணில் விக்ரமசிங்க நீங்கள் இந்த அவலத்தையும் செய்த பிறகு, நாட்டையும் வங்குரோத்து செய்த பிறகு, பொருளே இல்லை, இருந்த பொருளுக்கு வானுயர்ந்த விலையாக இருந்துச்சு, இப்போ ஓரளவுக்கு வாங்கக்கூடிய விலைக்கு கொண்டு வந்து தந்திருக்கிறாரு. ரைட். இன்னும் இந்த விலை குறையணுமாக இருந்தால் நாட்டு மக்கள் வந்து உழைக்கணும், நாட்டு மக்கள் வந்து வீண் விரயங்களை குறைக்கணும், நாட்டு மக்கள் வந்து இலங்கையினுடைய மொத்த தேசிய வருமானத்திற்கு பங்களிக்கணும், மொத்த தேசிய வருமானம் கூடணும். வருமானம் கூடுதாக இருந்தால் விலைகளை என்ன செய்யலாம்னு சொன்னால் குறைக்கலாம். அவை இது ரணில் விக்ரமசிங்க இன்னைக்கு சொல்லி நாளைக்கு குறைக்க இயலாது. ரைட். முழு நாடும் அதற்கு வந்து தயாராகணும். அதை தயார்படுத்துகின்ற வேலையை ரணில் செய்து கொண்டிருக்கின்றார். அதற்கான தலைமைத்துவத்தை சரியாக வழங்கி கொண்டிருக்கின்றார். அவை அதுக்கு பின்னால் நாங்கள் போகணும், அந்த வேலை திட்டத்தோடு சேர்ந்து போகணும். நிச்சயமாக வருங்காலம் எங்களுடைய வாழ்க்கை செலவானது எங்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு வரும். எங்களோட கட்டுப்பாட்டை மீறி இருக்கிறது, ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு எங்களோட வாழ்க்கை செலவீனம் வரும். சரி, வரியை பற்றி சொன்னீங்க. IMFினுடைய அந்த IMF அணியினர் வந்து இலங்கையிலே வந்து அரசாங்கத்தோடு ஒப்பந்தம் செய்தார்கள், எதிர்கட்சியோடு பேசினார்கள், NPPயோடு பேசினார்கள். இந்த எதிர்கட்சியிலே இருந்த பொருளாதார தொடர்பான குழுவிலே நானும் ஒரு அங்கத்தவர். அவை நானும் அந்த கலந்துரையாடல்களில் 4-5 தடவைகள் கலந்து கொண்டிருக்கின்றேன். அவை ஒரு கலந்துரையாடலிலே எங்களுடைய அணி சொன்னது, நாங்கள் வந்தால் இந்த IMF ஒப்பந்தத்திலே திருத்தங்களை மாற்றங்களை செய்வோம், அதை நாங்கள் உங்களுக்கு கூறி வைக்கிறோம். ரைட். வரிகளை நாங்கள் குறைப்போம். அவர் சொன்னார், எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு என்ன பிரச்சனைப்பா, இது உங்களது நாடு, உங்களது அரசாங்கம், உங்களது பொருளாதாரம், நீங்கள் கூட்டலாம், நீங்கள் குறைக்கலாம். ஆனால் எனக்கு ஒன்றை மட்டும் சொல்லுங்கள், என்ன, நீங்கள் வரியை குறைத்தவுடன் வருமானம் குறையும், ஆவே இந்த செலவினத்தை உங்களால் செய்ய முடியாது. அப்போது அந்த குறைகிற தொகையை எதிலிருந்து உழைப்பீங்கன்னு சொல்லுங்கள். ரைட். அப்போ இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்காங்க. அதுக்கு பதில் கிடையாது. யார் இருக்காங்க? என்னோடு இருந்த குழுவினர். அதற்கு பதில். ரைட். ஆவே தான் நாங்கள் சொல்கிறோம், இந்த NPPயும் இந்த ஐக்கிய மக்கள் சக்தியும் இவ்வளோவெல்லாம் மேடை போட்டு அலைய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பக்கம் அவர்களுடைய 2025ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை முன்வைக்க சொல்லுங்க. ரைட். 2025ல் அவர்களுடைய மொத்த வருமானம் என்ன, நாட்டின் மொத்த செலவீனம் என்ன மதிப்பிடப்பட்டது, வருமானத்தை நீங்கள் தேடுற வழிகள் என்ன சொல்லுங்க பாப்போம். முடிஞ்சு, கதை முடிஞ்சு. ரைட். இதை அவர்கள் சொல்லுவதற்கு தயாராக இல்லை. அவங்ககிட்ட ஒரு வேலை திட்டம் இல்லை. இருக்கிற மிக சிறந்த வேலை திட்டம் தான் இங்கே வந்து என்ன செய்யுது, நடத்தப்பட்டு கொண்டு போகிறது. இருக்கிறதுல மிக சிறந்த வேலை திட்டம். இப்போ IMFங்கிறது வந்து யார்? உலக நாடுகளிலே நாடுகளுக்கு அவர்களுடைய வெளிநாட்டு செலாவணி நெருக்கடி வாருகின்ற போது அந்த பொருளாதாரம் விழுகாது சமநிலைப்படுத்துவதற்காக உதவி செய்கிற நிறுவனம். இப்போ அங்கே யார் இருக்கிறது? உலகத்திலே மிக சிறந்த பொருளாதார அறிவு கொண்ட ஆய்வாளர்கள், பொருளாதார அறிவு கொண்ட பொருளாதார நிபுணர்கள், இவங்கெல்லாம் தான் அதில் இருக்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து அவர்கள் சில ஆலோசனை வழிகாட்டல்களை செய்கிறாங்க. உங்களோட நாட்டை இப்படித்தான்ப்பா கொண்டு போக முடியும், இதுதான் நீங்கள் செய்ய வேண்டியதுன்னு சொல்லி. ரைட். இதில் என்ன நடைபெறுதுன்னு கூட தெரியாமல், ரைட், பேப்பரில் எழுதிக்கிட்டு மேடையில் வந்து அழகாக பேசிட்டா வந்து எதனை நாங்கள் அடைய முடியும்? நிச்சயமாக சூடு பிடித்திருக்கிறது அரசியல். இப்போது வந்து கொஞ்சம் சீரியஸாக போயிட்டோம். கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு கேம் விளையாடலாமா? ரேபிட் ஃபயர் கொஸ்டின்ஸ் 10 கேள்வி கேட்பேன். நேற்றே கேம் மாதிரி இல்லை, நேற்று கேம் மாதிரி நாங்கள் கிளாஸை கொஞ்சம் கிட்ட வைக்கவா? நேற்று கேம் மாதிரி இல்லை, அதில் வந்து தப்பு பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக நான் அங்கே இருந்தது என்ன பண்ணிப்பேன்னா, சரோஜாக்காவை நடுவில் கொண்டு உட்கார வச்சதுப்பேன்.
பாவம் அவங்க. இல்லை, பக்கத்தில் ஒரே கட்சியிலிருந்து முரண்பாடான விஷயங்களை கொண்டிருக்கூடிய 2 பேரும் பக்கத்தில் வச்சதும் ஒரு பிரச்சனை தானே. அது அப்படி இருக்கட்டும். அதுவா இதுவா ஒன் வேர்ட் ஆன்சர் கொடுத்துடலாம். அரசியல் சேவையா பரம்பரை தொழிலா? அரசியல் சேவையா பரம்பரை தொழிலா? ஒரு சிலருக்கு அப்படி தான் பரம்பரை சேவை. சேவை. தலைமைத்துவம்னா சஜிதா ரணிலா? ரணில். நடிப்புக்கு சிவாஜி, கிரிக்கெட்டுக்கு சச்சின் மாதிரி, அரசியலுக்கு பிரேமதாசையா ஜேஆரா? அவங்க 2 பேர்லன்னு சொன்னால் ஜேஆர். அரசியல் படிக்க சிறந்த நாடு இலங்கையா இந்தியாவா? இந்தியான்னு நினைக்கிறேன். அரசியலுக்கு வர்றதுக்கு தேவை பணமா படைபலமா? 2 விடை இல்லை. 2லையுமே இல்லை. விட வேற எங்கேயாவது என்ன விட? நீங்கள் சொல்லக்கூடிய விட சொல்லலாம். 2லையும் இல்லைன்னா எதுன்னு சொல்லலாம். பணம் இருக்கணும், அதோடு சேர்ந்து அதற்கு முதல் மக்கள் ஆதரவு இருக்கணும். மக்கள் ஆதரவு, அதான் படைபலமான கேட்டேன். மக்கள் ஆதரவு, படைபலம். இலங்கை அரசியலில் கிங் மேக்கர் ரணிலா மஹிந்தவா? நாடு முழுக்க தெரியும் அதுக்கு விட. ரைட், கிங்னா ரணில் தான். கிங் மேக்கர். மக்களுக்கு எதுவுமே செய்யாத கட்சி முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியா இல்லைன்னா தமிழரசு கட்சியா? இல்லை என்றால் மலையத்தில் இருக்கக்கூடிய கட்சியா? விட இல்லை. என்னன்னா மலையத்தில் இருக்கக்கூடிய கட்சி எல்லா கட்சிகளும் ஏதோ செய்திருக்கின்றது. எல்லா கட்சிகளும் ஏதோ செய்து. நான் பெரும்பான்மை எடுத்தேன். அது 2 பேர் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளும் ஏதோ செய்திருக்கின்றது. அது நீ அந்த அந்த அதிலே திருப்தி இருக்கா இல்லையாங்கிறது தான் தெரியுது. சிறந்த அரசியல் தலைவர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ் பேசக்கூடிய கட்சியினரா இல்லைன்னா சகோதர மொழி பேசக்கூடிய கட்சியினர்? ஏன்னா அவர்கள் நம்மட பொதுவான பேச்சு இருக்குல்ல, நம்ம ஒன்றுமே பண்ணுறதில்லை இந்த மாதிரி. இல்லை, அவ்வாறு பாகுபடுத்த இயலாது. ஆனால் ஒன்று சொல்லலாம், என்னன்னா தமிழ் பேசக்கூடிய அரசியல் தலைமைகளை இலங்கையில் உள்வாங்காதது தான் அதாவது போதுமான அளவு உள்வாங்கப்படாமை, தலைமைத்துவங்கள் கொடுக்கப்படாமை இந்த நாட்டினுடைய பின்னடைவுக்கு ஒரு பிரதான காரணம். இலங்கை இன்னும் 5 வருஷத்தில் சிங்கப்பூரா இல்லை சிங்கி அடிக்கிற நாடா? இலங்கை இன்னும் ஒரு 5 வருடத்தில் என்னென்னா நாங்கள் இன்னொருத்தரை ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக இலங்கை ஒரு நவீனத்துவமான ஒரு வளர்ச்சி கண்ட நாடுகளில் ஒன்றாக இருக்கும். நிச்சயமாக. ரொம்ப நன்றி. அந்த ரேபிட் ஃபயர் கொஸ்டின் முடிஞ்சது. இறுதி கேள்வி, முக்கியமான கேள்வி. இன்டர்வியூஸுக்கெல்லாம் போனால் கட்டாயமாக கேட்பாங்க, நாங்கள் ஏன் உங்களை ஹயர் பண்ணணுன்ற ஒரு கேள்வி கேட்பாங்க. வை டு வி ஹாவ் டு ஹயர் யூ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி நாங்கள் கேட்குறோம். பொதுமக்கள் சார்பிலிருந்து கேட்குறேன், நாங்கள் ஏன் உங்களுடைய தலைவருக்கு ரணில் அவர்களுக்கு, நீங்கள் அவர்கள் சார்பாக இருக்கிறதால கேட்குறேன், நாங்கள் ஏன் அவருக்கு வாக்களிக்கணும்? இல்லை, நான் இந்த இன்டர்வியூட இடைப்பகுதியில் சொன்னேன்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த நாடு மனிதர்கள் அல்லது இந்த நாட்டின் தலைவர்கள் எடுத்த முடிவுகளால் இந்த நாடு வங்குரோத்தானது. அது ஒரு மேட் மிஸ்டேக்ஸ் ஆல இந்த நாடு இந்த நாடு வங்குரோத்து நிலைக்கு தள்ளப்பட்டது அந்த தலைவர்கள் எடுத்த முடிவின் காரணமாக. அத்தகைய ஒரு நிலைமையிலே நாடே அல்லோல கல்லோலப்பட்டு, ரைட், அதனை தாண்டி ஒரு இன்னொரு சிறு அளவு முன்போய் இருந்தாலும் கூட மிகப்பெரிய ஒரு கலவரம் இந்த நாட்டிலே வெடித்து சட்ட ஒழுங்கு இல்லாமல் போயிட்டு இந்த நாட்டிலே இரத்த ஆறு ஓடி இந்த நாட்டிலே மரணங்கள் குவிந்து இவ்வாறான ஒரு 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 எதிர்பார்க்க முடியாத துர்பாக்கிய நிலைமை ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த நாட்டிலே உருவாக்கி இருக்கின்ற போது இந்த நாட்டை எவ்வாறு எடுத்து நாங்கள் கொண்டு போகலாம், அபிவிருத்தியெல்லாம் இல்லை, எப்படி நாட்டை நடத்திக்கிட்டு போகலாம் என்பது தொடர்பாக கூட சிந்திக்க முடியாத நிலையில் இருக்கின்ற போது, அவரவர்கள் மெதுவாக நழுவி போகின்ற போது, ரைட், விட்டா போதும், என் காலம் முடிஞ்சிடும், என் கதை முடிஞ்சிடும், கட்சி முடிஞ்சிடும், ரைட், தப்பித்தால் போதும் அப்படின்னு சொல்லி
மெல்ல அங்கே இங்கேயும் நழுவிக் கொண்டிருக்கின்ற போது இது என்னுடைய தாய்நாடு, நான் ஒரு அரசியல் தலைவர், ரைட், அவை நான் பின்னாலே செல்ல மாட்டேன், நான் முன்வந்து இந்த நாட்டை கட்டி எழுப்புவேன் என்று துணிச்சலாக அன்று முன்னால் வந்தாரே ரணில், அது ஒன்று வந்து போதும் இந்த நாட்டிலே கிங் மேக்கர் ரணில் தான் என்பதற்கும், ஆகவே அந்த ரணிலை நாங்கள் ஆதரிக்க வேண்டும் என்பதற்கும் அந்த ஒரு காரணம் வந்து போதுமானது. அதனை தொடர்ந்து சொல்வதாக இருந்தால் இன்னும் இந்த பொருளாதாரம் நிலை பெறவில்லை. அவை அவர் அத்திவாரத்தை போட்டிருக்கின்றார். அவை அந்த அத்திவாரத்தை உறுதிப்படுத்த வேண்டும், கட்டி எழுப்ப வேண்டும். ஆனால் இங்கே சொல்பவர்கள் சொல்வது போல, இப்போ அஜித் பிரேமதாஸ் அவர்களிடம் போய் கேட்டால் நீங்கள் எதை கேட்டாலும் கொடுப்பாரு, ரைட், எதை கேட்டாலும் வந்து அவர் கொடுக்கறதுக்கு வந்து என்னவாக இருக்காரு, தயாராக வந்து காணப்படுறார். பாருங்க, ஆசிரியர் சம்பள முரண்பாடா தாரேன், அதிபர்களின் சம்பள முரண்பாடா தாரேன், ரயில்வேல சம்பள முரண்பாடா தாரேன், இதில் சம்பள முரண்பாடா தாரேன். இன்றைக்கு இலங்கையின் மொத்த வருமானத்தில் ரைட், இந்த மீண்டெழும் செலவுகள், சம்பளம், வட்டி, இந்த கொடுக்குற உதவுத்தொகைகள் வந்து மொத்த வருமானத்தில் 168%, அதாவது வருமானத்தை விட 28% கூட. எது மொத்தமாக பெற வருமானத்தை விட நடைமுறையில் செய்ய வேண்டிய செலவு 28% கூட. இதுதான் நிலைமை. இந்த நிலைமையில் இந்த உள்ளதையெல்லாம் தாரேன்னா சரியப்பா கொடுங்க, ரணிலுக்கு கொடுப்பதற்கு வந்து என்ன வருத்தம் இருக்குது, நாட்டு மக்களுக்கு கொடுக்க அவர் ஏன் வருத்தப்படுறாரு, அவருக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அவருக்கும் கொடுக்கணுங்கிறது தான் தேவை இருக்குது. ஆனால் என்ன நடைபெற்றிருக்குது, அதற்கான வருமானம் உழைக்கப்பட வேண்டும். அப்போ அதற்கான வருமான வழி உயர உயரத்தான் இதனை வந்து நாங்கள் என்ன செய்யலாம், விரிவுபடுத்தலாம். ஆகவே இங்கே சொல்லுவது போல, சஜித் சொல்லுவது போல, என்பிபி சொல்லுவது போல ஒருபோதும் வரியை குறைக்கலாம். வெட் வரியை குறைப்பேன் என வந்து அன்னைக்கு கோட்டா குறைத்து தான் போலின் யுகத்தை உருவாக்கினார். இப்போ இந்த இருக்கின்ற வரியை குறைத்தா வருமானம் குறைய போகுது, செலவுகள் தாங்கிக் கொள்ள முடியாது. அவை மீண்டும் நாங்கள் போலின் யுகத்திற்கு செல்ல முடியும். அவை சிறு பிள்ளைகள் வந்து நம்ம சின்ன காலத்தில் விளையாடுவோம் தானே, அப்போ காசு வந்து எழுதி எடுத்துக்கிடுவாங்க, ரைட், எடுத்து அதை காசை மாற்றிக்கிடுவாங்க. அந்த மாதிரி கோட்டா காலத்தில் வந்து என்ன செஞ்சாங்கன்னா, பிரச்சனைனா காசு அச்சடிக்க துவங்கினாங்க. அதுபோல் காசு அச்சிட்டு விளையாடக்கூடிய பொருளாதார அறிவு தான் இந்த இருக்கக்கூடிய ஐக்கிய மக்கள் சக்தி, இந்த என்பிபி, இந்த இருக்கிற மற்றவர்களுக்கு வந்திருக்கு. உண்மை பொருளாதாரத்தின் பணம் என்பது என்ன என்கிறதும், அந்த பொருளாதாரத்தினுடைய கட்டமைப்பு என்ன என்பதும் சரிவர புரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு தலைமைத்துவம் என்றால் அது ரணில் தான். அந்த ரணிலை நம்புவது மட்டும்தான் இந்த எங்களது தேசத்துக்கு இருக்கக்கூடிய ஒரே எதிர்காலம், ஒரே நம்பிக்கை. நன்றி, சூப்பர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்பிபியினுடைய தலைவர் அனுரகுமார் திசாநாயக்கா சொல்லியிருக்காரு, பட்ஜெட் தங்களுடைய முதல் பட்ஜெட்டில் தான் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் முதல் பட்ஜெட்லேயே வெட்வரியை குறைப்பேன் என்றெல்லாம் அந்த வாக்குறுதிகள் அறிவிச்சிருக்காரு. அந்த பிரச்சனை வராது, அந்த பிரச்சனை வர அதை யோசிக்கவே தேவையில்லை. நீங்கள் ஜனாதிபதியாக போவதும் இல்லை, அவர் ஒரு நாளும் பட்ஜெட் போட போவதும் இல்லை. வேணா அவருடைய கட்சிக்கு அவர் ஒரு பட்ஜெட் போட்டுக்கலாம். நீங்கள் இறுதியாக சுருக்கமாக சொல்லுங்கள், எதிர்வரக்கூடிய 21ஆம் தேதி பொதுமக்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன? இந்த நாடு இந்த நிலையிலிருந்து அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டுமாக இருந்தால், உங்களது பிள்ளைகளுக்கு ஒரு எதிர்காலம் இருக்க வேண்டுமாக இருந்தால், அடுத்த சந்ததியினருக்கு இலங்கை என்ற இந்த அழகான தேசம் இருக்கின்ற அந்த அழகான நிலைமையிலே வந்து வளர்ச்சி கண்டு வந்து வாழக்கூடிய ஒரு தேசமாக இருக்க வேண்டுமாக இருந்தால், எங்களுக்கு இருக்கின்ற ஒரே தெரிவு ரணில் என்பது தான். அவை அந்த ரணிலை தெரிவு செய்வதன் மூலமாக மட்டும்தான் எங்களது எதிர்காலத்தை நாங்கள் வந்து வளப்படுத்தி கொள்ள முடியும். மீண்டும் ஒரு தடவை வந்து பரீட்சித்து பார்க்கின்றோம், கொடுத்து பார்க்கின்றோம் என்றெல்லாம் வந்து எவ்விதமான அறிவியல் ரீதியான ஆராய்ச்சிகள் இன்றி வெறுமனே உணர்வை மட்டும் மையமாக கொண்டு வந்து ஏதோ ஒருவர் மீது இருக்கக்கூடிய ஆதங்கத்தை, ஏதோ ஒருவர் மீது இருக்கக்கூடிய கோபத்தை, அல்லது ஒரு கூட்டத்தின் மீது இருக்கக்கூடிய கோபத்தை, அல்லது ஒரு குடும்பத்தின் மீது இருக்கக்கூடிய கோபத்தை பழி தீர்த்து கொள்வதற்காக என்னுடைய வாக்கை நான் அளிக்கப் போகின்றேன் என ரணிலை தவிர்ந்த ஒருவருக்கு வாக்களிப்பீர்களாக இருந்தால் அது நீங்களே உங்களை
தற்கொலை செய்து கொள்ளுகின்ற ஒரு முயற்சிக்கு சமனானது என்பதை மறந்துவிட வேண்டாம். அவ்வாறான ஒரு நிலை வருமாக இருந்தால் எங்களுக்கு மீண்டும் சிலிண்டரோடு போலினுக்கு வருவதற்கு 6 மாதங்கள் மட்டுமே காலம் இருக்கின்றது. அவை சிலிண்டர்கள் போகும் இடமெல்லாம் எங்களுக்கு வாங்கக்கூடிய வீடுகளிலே வைத்து சமைக்கக்கூடிய நிறுவனங்களிலே வைத்து உற்பத்திகளை செய்யக்கூடிய நிலைமை இருக்க வேண்டுமாக இருந்தால் சிலிண்டரோடு இருக்கின்ற ரணிலை ஆதரிப்போம். இந்த நாட்டை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்வோம். சூப்பர். நீங்கள் சிலிண்டர் சொல்லும்போது நான் கேஸ் லைன் நின்றெல்லாம் ஞாபகம் வருது. பக்கோன்னு இருக்கிறது. ரொம்ப நன்றி. உங்களுடைய காஃபி குடிக்கக்கூடிய இந்த ஒரு சின்ன நேரத்தில் உங்களை நாங்கள் இடைமறித்து உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய காஃபியும் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இந்த காஃபி குடிக்கிற நேரத்தில் உங்களுக்கு இன்டர்வியூ பண்ணியிருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். எதிர்வரக்கூடிய 21ஆம் தேதி செப்டம்பர் 21ஆம் தேதி நாட்டினுடைய 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்யக்கூடிய 8வது ஜனாதிபதி தேர்தல் நாட்டில் நடைபெற இருக்குது. உங்களுடைய பொன்னான வாக்குகளை சரியானவருக்கு சிந்தித்து இந்த கலாச்சாரமாக இல்லைனா மரபு ரீதியாக வாக்குகளை அள்ளி வீசிக்கொண்டிருந்த மரபுகளை தாண்டி அனைவரும் வாக்களிக்க வேண்டும், சரியான இதுவரை சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் சொல்லிக்கிறோம். எங்களோடு இணைந்திருக்கக்கூடிய காண்டி மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் அவர்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். எங்களோடு இணைந்திருந்ததுக்கு எங்களுக்கு இந்த நேரம் தந்ததுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி.